ஊருக்கு அவல் பொரி. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல ஒரு வித்தியாசமான சாம்பார் நீங்க பார்க்க போறீங்க. என்ன சாம்பார்னா கொள்ளு சாம்பார். கொள்ளை வச்சு நீங்க ரசம் தான் பாத்துட்டீங்க. இன்னைக்கு கொள்ளை வச்சு நானு சாம்பார் சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு இப்ப பார்க்கலாம். கொள்ளு, சாம்பார் பொடி, புளி கரைசல், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், பெருங்காயம், கடுகு, உப்பு, எண்ணெய், தேங்காய் துருவல், கறிவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதே நேரத்துல கொள்ளு நம்ம உடம்ப இளைக்கிறதுக்கு அதுக்கும் அந்த கொள்ளுக்கு சக்தி இருக்கு. நம்ம யூஸ்வலா கொள்ளை வேக வச்சு அதை சூப் மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் ஒல்லியாரத்துக்கு உண்டான அந்த சக்தியும் கொடுக்கும். அதே நேரத்துல தொப்பை இருக்கு பாத்தீங்களா, அதையும் போக்கக்கூடிய சக்தி இந்த கொள்ளுக்கு இருக்கு. இத்தனை விதமான சக்தி இருக்கிற கொள்ளை வச்சு நான் உங்களுக்கு சாம்பார் சொல்லி தரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நான் இப்போ கொஞ்சம் கொள்ளு பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த கொள்ளை நான் வெறும் வானிலையில நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும். நான் இப்போ இதை கொள்ளு போட்டிருக்கேன். இதுல நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வெறும் வானிலையில தான் நம்ம வறுக்க போறோம். யூஸ்வலா கொள்ளு பாத்தீங்கன்னா குதிரை தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா குதிரைக்கு ஏன் இவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். கொள்ளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. பாருங்க, நல்லா இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் தட்டுல எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த கொள்ளோட நம்ம சாம்பார் பொடி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொள்ளு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம சாம்பார் பொடி இதையும் போட போறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல நான் ட்ரையா தான் அரைக்கிறேன். நல்லா அரைஞ்சிட்டு இதுல கொஞ்சம் நான் தண்ணி விட போறேன். பாருங்க, நல்லா மைய அரைஞ்சிருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வானிலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இப்போ எண்ணெய் காயறது அடுக்கு போட்டிருக்கேன். இதுல காரத்துக்கு பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி 1 ஸ்பூன். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கடுகு திரும்பினோடனே கருவேப்பிலை போட்டுக்கேன். இப்ப நம்ம அரைச்ச விழுத இதோட போட போறேன். இப்ப நானு இதை நல்லா நம்ம இப்போ கலந்துக்கலாம். இந்த இதுல நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் அதோட இப்ப போட போறேன். நல்லா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியோட பச்சை வாசனை நல்லா போனோம். இதுல கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கிறது பாருங்க, இந்த மாதிரி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஒரு பவுல் எடுத்து கொட்டிடலாம். மேல அலங்கரிக்க கொஞ்சம் நம்ம தேங்காய். சுவையான கொள்ளு சாம்பார் உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறது உங்களுக்காக திருப்பி சொல்றேன். வெறும் வானலியில முதல்ல 1 ஸ்பூன் கொள்ளை போட்டு நல்லா செவக்க வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம தேங்காய், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா திருமாறி அதுலயே அந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் புளிக்கரசனையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் கொதிச்ச உடனே
ஒரு பவுல்ல எடுத்து வச்சு கொட்டி எடுத்து வச்சுட்டு மேல அலங்கரிக்க கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டீங்கன்னா சுவையான கொள்ளு சாம்பார் உங்களுக்காக தயாராயிடுச்சு.